வணக்கம். நான் சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு ஒன்றிய தலைவராக இருக்கேன். என் பேர் சேதுபதி ராஜா. இப்போ என்னண்டா, இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்குகள் அளித்து மோடி அவர்களை அமோக வெற்றியடைச் செய்யுமாறு மிகவும் பணிவுடன் உண்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னடா அவன் மோடிக்கு ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு நினைப்பீங்க. மோடி என்ன செஞ்சார், மோடி என்ன செய்யலைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த 10 வருட ஆண்டு ஆட்சியில் நம் பாரத பிரதமர் இந்த நாட்டை எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியிலே தான் நீங்கள் காட்ட மாட்டீங்க. என்னான்னு தெரியல. பிஜேபி மேலே உங்களுக்கு என்ன விருப்பம் தெரில. பிஜேபி மேலே எனக்கு ஈர்ப்பு இருக்குது. இந்த 10 வருட ஆட்சியில் இந்த கொரோனா காலகட்டத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மோடியோட ஆட்சி எப்படின்னு. இந்த கொரோனா வந்த டயத்தில் உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுகளே திணறுச்சு. அந்த மாதிரி நேரத்திலேயே நம் நாடு மக்கள் தொகையில் எவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட நமது நாட்டை எந்த அளவுக்கு நம்ம மோடி அவர்கள் துரிதமாக செயல்பட்டு கொரோனாவிலேருந்து எப்படி காப்பாற்றி, அதுபோக உலக நாடுகள் பல நாடுகளுக்கு கொரோனா உதவிகள் செய்து, இதே வேறு தலைவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த நாடு, நம்ம இந்திய நாடு இன்னும் இல்லாமல் தான் போயிருக்கும். அந்த காலகட்டத்தில் எத்தனை நாடுகள் பரிதவிச்சு, சின்ன நாடுகள், பெரும் பணப்புழக்கம் உள்ள சின்ன நாடுகளே நிறையா பாதிக்கப்பட்ட நேரத்தில் நம் நாட்டை அவ்வளோ தெளிவாக கொண்டு வந்தாப்புல. அவருக்கு நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு யோசிக்கக்கூடாது. கண்டிப்பான முறையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும். மீண்டும் பிரதமர் மோடி அவர்களை பிரதமராகணும். என்ன வடநாட்டுக்காரனுக்கு நீங்கள் பிரதமருக்கு ஓட்டு போட்டால் வடநாட்டுக்காரங்கிட்ட வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா நினைக்காது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 40 எம்பியை நீங்கள் கொடுங்க. 40க்கு 40 எம்பியுமே நம்ம தமிழ்நாட்டுக்காரனை தான் கொடுக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு ஆளுக தான் எம்பியாக நின்று போக போகிறோம். வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து எம்பியாக்க ஒன்றும் நம்ம அனுப்பலை. நமக்கு உள்ள ஒவ்வொரு சிந்தனையும் செயல்பாடுகளும், நமக்கு என்ன தேவைன்ற செயல்பாடுகளும் நம்ம தமிழ்நாட்டில் நிற்கிற எம்பிக்களுக்கும் இருக்கும். பிஜேபி கட்சி மூலியமாக நிற்கிற எம்பிக்களுக்கு இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்களுக்கும் தேவை. அதுக்காண்டி நம்ம நாட்டை ஒன்றும் அடவு வச்சிட மாட்டாங்க. தமிழ் பற்று எதுவும் இழந்துட மாட்டான். அண்ணாமலையார் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். நம்ம சாமி, நம்ம எப்படி சாமி வருமோ அப்படித்தான் அவரும் கும்பிட்றாரு. நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதை அவர் விவசாயம் பண்ணுறாரு, ஆடு மாடு மேய்க்கிறது எல்லாமே அவரும் தான் பண்ணுறாரு. அப்படின்னால நம்ம தொழில் முறையை விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை அடவு வச்சிட மாட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மோடிக்கு ஓட்டு போட்டால் வடக்கைங்க வந்து இங்கே வந்து ஒவ்வொரு ஆட்சி அனுப்பிச்சிடுவாங்க, ஆட்சி பிடிச்சிடுவாங்க அப்படின்னு அப்படின்னா நினைக்காதீங்க. நீங்கள் 40க்கு 40 சீட்டை கொடுத்து பாருங்கள். மோடி இப்போ வடநாட்டுக்காராக இருக்கிறவர் 40க்கு 40 எம்பியை கொடுத்ததுக்கப்புறம் அவர் வடநாட்டுக்காராக இருக்க மாட்டார், தமிழ்நாட்டுக்காராக தான் இருப்பார். 40க்கு 40 நம்ம அவங்கள நம்பணும். அப்போ தான் அவங்க நம்மளை இது பண்ணுவாங்க. வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அம்மளுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் நமக்கு அது பண்ண மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம எது பண்ணியிருக்கோம், ஒரு எம்பி கூட கொடுக்கல. அப்படி இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணாமையாக இருக்கார் மோடி. எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்காரு. அவ்வளோ திட்டங்கள் இங்கே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காமல் இருக்கிற காரணம் யார்? இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்த்தா மீண்டும் மோடி வந்துடுவார். நம்ம ஆட்சி கலைஞ்சிரும். அதனால் அவர் கொடுக்குற ஸ்கீமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர விடாமல் பண்ணுறதே எங்கள் லோக்கல் கவர்மெண்ட் தானே. அதை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்களே. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இங்கே லோக்கலில் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே எங்கே யாருக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாலும் இவங்க போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்க போகிறாங்க. இவங்க போய் ஒன்றும் அங்கே போய் பிரதமராக போகிறது இல்லையே. அங்கே போய் நின்று உங்களுக்கு என்ன தேவையோன்றதை அவங்க வாங்கி தான் கொடுக்க போகிறாங்க. அப்படின்னால இவங்க அவங்ககிட்ட கூட்டணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், நம்ம டைரெக்டாக நீங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும். டைரெக்டாக பிஜேபி ஓட்டு போட்டு நான் டைரெக்டாக அங்கே இருக்க போனால் முழுமையாக வந்து மக்கள்கிட்ட வந்து சேரும்.
நம்ம பிஜேபி எம்பி உட்காந்துனால நமக்கு தேவையானது அப்படியே வாங்கி மக்களுக்கு மொத்தமாக அப்படியே வந்து முழுமையாக வந்து மக்களுக்கு வந்து செயல்படுத்துவாங்க. இப்போ டிஎம்கேனா டிஎம்கே இவங்க போய் அங்கே வந்து நிதி வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிடுவாங்க. அதுபோக மீதி எதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படின்னாலும் ஊழல் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்காது. இதே இது சென்ட்ரல் ஆள்ற கட்சியே இங்கே லோக்கலில் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆண்டுச்சுண்டா தான் ஊழல் ஒழியும். மக்களுக்கு வந்து முழு நிதியும் அப்படியே போய் சேரும். எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் குறையும். நீங்கள் லோக்கலில் ஒரு கட்சி ஒரு கவர்மெண்ட்டு சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கையில் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பிரிஞ்சு பணம் ஃபுல்லாக வர்ற நிதி ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஊழலாக தான் போய் சேருமே தவிர மக்களுக்கு வந்து ஒரு உருப்படியாக போய் சேராது. எந்த திட்டங்களும் போய் சேராது. ஒவ்வொரு திட்டம் அப்படி தான் நடந்துக்கிருக்கு. இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு மக்களிடத்தில் வெறுப்பு வர காரணம் என்ன? இதுதான் காரணம். என்ன பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு வேளை உருப்படியாக ஊழலாம் நடந்திருக்கான்னு பாருங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல். ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். மோடி மாதிரி இருக்கணும். ஒரு தலைவர்னா மோடி மாதிரி இருக்கணும். அட்ரா போட்டு தப்புனா தப்பு, ரைட்டா ரைட்டு, தூக்கி உள்ளே போடு. உள்ளே பண்ணிக்கா முதலமைச்சராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடு. அப்படி இருக்கணும் கவர்மெண்ட். ஒரு அப்படியா பண்ணுறாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சம்பாதிச்சுக்க போ, என் காலில் தெரியாத வரைக்கும் போ, என்ன வேணாலும் பண்ணு. மக்கள் என்ன முட்டாப்பல்களா? இப்படி நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், நாங்கள் உங்களுக்கு ஓட்டப்பட்டு மேலே வந்து உட்காரப்போம். அது ஒரு ப்ரோக்கர் ஸ்டேஜில் வச்சுருக்கீங்க பாருங்கள். அதுதான் பெரியது. ஒரு இடம் வாங்க போகிறேன்னா டேரெக்டாக வந்து இடத்துக்காரன்ட்ட போய் முட்டணும்ப்பா. அப்போ தான் நமக்கு ஒரு நல்லது. நம்ம கொடுக்குற காசு மூலியமே கரெக்டாக இவன் ஒரு புரோக்கரை கூட்டி போனால் அவன் என்ன ரேட்டு பேசியிருக்கான், இது பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட ஒரு ரேட்டு சொல்லுவேன், அங்கே ஒரு ரேட்டு சொல்லுவேன். அங்கே வாங்குற காசும் பாதி எனக்கு போகும், பாதி நமக்கு வரும். இந்த மாதிரி நிலமை நம்ம தமிழ்நாட்டோட நிலமை. நம்ம ஓட்டு இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு பிஜேபி எம்பியை கொண்டு போய் உட்கார வைக்கிறக்கும் இங்கனக்கில் ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேக்கார எம்பியை தேர்ந்தெடுத்து இவர் போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்து இவருக்கு தேவையை எடுத்துக்கிட்டு மீதியை மக்கள்கிட்ட கொடுப்பார். நம்ம நேரடியாக பிஜேபி எம்பி ஆக்கிட்டோம்னா, எம்பியை வந்து தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவர் முழுமையாக வந்து ஒரே கட்சிக்குள்ள இருந்தாலும் முழுமையாக வந்து நிதி வந்து மக்கள்கிட்ட வந்து சேரும். அப்படியே சேரும். அதனால் நீங்கள் லோக்கலில் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. தாமரைக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டால் தான் நமக்கு நல்லது, மக்களாகி நமக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. இல்லாட்டி இந்த பெரும் முதலைகள் ஃபுல்லாக கவர்மெண்ட் நிதியில் ஃபுல்லாக துண்டு விட்டு மக்கள் ஃபுல்லாக இப்படி ரோட்டு காட்டில் தெரிய வேண்டியது லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் தெரியணும். வேறு வழி இல்லை. ஒவ்வொரு வேலையும் அப்படி தான் நடக்குது. நம்ம சின்ன வேலைகளை வச்சு தான் இந்த பெரிய நாடு. அதை புரிஞ்சுக்கிறணும். ஊருக்குள்ள என்ன நடக்குது, சின்ன விஷயங்களில் சின்ன கவர்மெண்ட் வேலை என்னென்ன ஊழல் நடக்குது, அந்த ஊழலில் அந்த ஊழலில் ஒரு தலைவனையும் பாதிக்கும், பிரதமர் லெவலுக்கு பாதிக்கும். ஒரு சின்ன ஒரு ஊரில் இருக்க இல்லை வேலைப்பாடுகள் கரெக்டாக நடந்துச்சுன்னா அங்கே நிர்வாகம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே கரெக்டாக நிர்வாகம் இல்லை. அதனால் நம்ம வாக்கு, நம்ம ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுங்க. நாட்டை நல்லபடிக்கு கொண்டு வருவோம். நீங்கள் சும்மா அந்த ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இப்படி போடாதீங்க. அங்கே ஓட்டு போட்டால் வடக்கன் வந்துடுவேன், நம்ம நாட்டை ஃபுல்லாக இந்திக்கார வசமாக மாற்றிடுவேன் அப்படின்னா நினைக்காதீங்க. தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படின்னா இருக்காது. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு எம்பி சீட்டுனாலும் கொடுத்துருக்கோமா? கொடுக்கவே இல்லை. கொடுக்காமலே நமக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் நம்மள எதுவுமே கொடுக்காம ஆனால் எவ்வளோ குறைகள் சொல்கிறான். நம்மளுக்கு இதை பண்ண மாட்டாரு, அதை பண்ண மாட்டாரு அப்படின்னு எவ்வளோ குறை சொல்கிறான். இதை நீ கொடுத்துட்டு கேட்டுப்பார். அவர் செய்யாமல் இருப்பாரா? 40 சீட்டு, 40 எம்பி சீட், 40 கொடுத்துப்பார். அப்போ தெரியும். அங்கே என்ன ஊபிக்கு செய்கிறாரு, ஊபிக்கு குஜராத்துக்கு என்னத்தை செய்கிறாரு. 40 கொடு. தமிழ்நாடு தான் அவருக்கு என்ன இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன குறை அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்டை பார்த்துக்கணுமா அப்படின்ட்டுவார். நம்ம வச்சுக்கிறத வச்சு தான் இருக்கு எல்லாம். நம்ம வந்து ஒரு தலைவனை நம்ம வேணாண்டுவோமா, மதிக்கவே மாட்டோமா. ஆனால் அவர் செய்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செய்யணும்னா எப்படி செய்வார்? இப்போ ஒரு தகப்பன் இருக்கான், அவனுக்கு 2 பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளை அப்பா சொல்கிறத ஃபுல்லாக தட்டாமல் கேட்குற பிள்ளை, ஒரு பிள்ளை அப்பா இருந்தாலுமே மதிக்காது, அப்பன்னு சொல்கிறத காதில் வாங்காது. அப்படி பிள்ளை. அப்படி இருக்கையில் அந்த தகப்பன் சொல்கிற கேட்குற பிள்ளைகளுக்கு தான் செய்வாப்புல. அந்த தகப்பன் கேட்காத பிள்ளைகளுக்கு இவன் செஞ்சதை போய் மீதி இருக்கிறதுன்னு செய்வாப்புல. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. நம்ம அந்த பிரதமர்கிட்ட
அவர் ஓட்டு போடுறது கிடையாது, அவர் எதுவும் கேட்குறது கிடையாது, தூண்டுறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கோம். நம்ம ஆட்சி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தனியாக நம்ம இருக்கோம். இருந்தாலும் நீ போய் அங்கே கொடுக்குறது தான் வாங்கணும். அவர் என்ன போகிறாத, அவர் அப்போ என்ன செய்வார்? அவர் ஜெயிச்ச ஸ்டேட் இருக்கும். அவர் ஜெயிச்ச ஸ்டேட்டில் அங்கே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இங்கே செய்வாங்க. அதுக்காண்டி உனக்கு எதுவும் செய்யாமல் இருக்க மாட்டார். அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு தானே இருக்கார். செய்யாமனா ஒன்றும் இல்லையே, செஞ்சுக்கிட்டு தானே இருக்கார். அப்படித்தான் சொல் பேச்சு கேட்குற பிள்ளைக்கு செய்வாப்புல, அதுக்கப்புறம் தான் கேட்காத பிள்ளை. அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை. நம்ம அதுக்கு ஏன் அவருக்கு கேட்காம இருக்குன்னு, அவரும் ஆட்சி நல்லா நடத்தாமையா இருக்காரு? உங்ககிட்ட இருக்கிற ஒரு மாயை எப்படி இருக்கு? பிஜேபின்னா என்னமோ அப்படி இப்படி தங்கமான கட்சி பிஜேபி, ஒழுக்கமான கட்சி. மற்ற கட்சி மாதிரினா கிடையாது. இந்த பிஜேபி கட்சி மட்டும் வல்லாட்டி நம்ம நாடு பாருங்க. இப்போ உலகத்தில் வெளிநாட்டுகள்லாம் போய் பாருங்க, தெரியும் நம்ம நாடு இந்தியாவுக்கு இருக்க கௌரவம் மதிப்பு எப்படின்னு தெரியும். அப்படி இருக்கு. முன்னாடினா நம்ம நாடை பற்றி பேசினா அப்படியே அவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுவாங்க. இப்போ அப்படியா இருக்கு? வெளிநாட்டை பக்கம் நான் போய் பாருங்க, நம்ம அப்படி இருக்கு. நீங்கள் என்னமோ பிஜேபின்னா அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்கு. பிஜேபிக்கு ஓட்டை போட்டு மீண்டும் மோடி அவர்களை பிரதமராக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் நாடை உலக நாடுகளிலே மிக சிறந்த நாடாக மாற்றுவார். கண்டிப்பாக மாற்றுவார். இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை இவ்வளோ கண்ட்ரோலாக கொண்டு வர்றது பெரிய விஷயம். நம்மளே வீட்டில் ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைகளை வச்சுருக்கோம். நம்மளே ஒரு 3 பிள்ளைகளை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாட்டை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ இதாக ஒரு கொரோனாலேருந்து காப்பாற்றி உலக நாடுகள் மத்தியில் நம்ம நாட்டை இவ்வளோ எப்படி சொல்கிறது, உலக நாடு மத்தியில் நம்ம நாடை முன்னாடி அவன் மதிக்க மாட்டான். இப்போ அந்த அளவுக்கு இந்தியாண்டா ஒரு ஆளுமை மிக்க ஒரு கண்ட்ரி ஆயிடுச்சு இவரை வச்சு. அந்த அளவுக்கு இவரோட ஆட்சி வல்லமை, ஆட்சி திறமை, ஒரு கண்ட்ரோல், ஒரு தலைவன்டா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோலில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜெயலலிதா அம்மாட்ட இருந்த மாதிரி ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை மோடிட்டு இருக்கு. மோடி இப்போ இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி, கௌரவம் எல்லாமே நிலைச்சி நிற்கிது. அதனால் மோடியை விட்டுறாதீங்க. எல்லா பேரும் தாமரைக்கு ஓட்டு போட்டு மீண்டும் நம்ம மோடி அவர்களை பிரதமராக்கணும். எந்த குறையும் வராது நாட்டுக்கு. நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டை வர வைங்க. மற்ற இப்போ நம்ம சுற்றியுள்ள நாடுகள் முன்னாடினா பார்த்துருப்பீங்க எப்படி முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் வெளியில் பிஜேபி பற்றி உங்களுக்கு பெருமையாக பேசுகிற பிஜேபிக்காரன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அது ஏன்னு தெரியல. போக போக உங்களுக்கு புரியும். இதே இது இப்போ இந்த ஒரு 10 இப்போ தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மாற்றம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் வேறு ஆட்சி மாறி வேறு பக்கம் போய் அடிபட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நாடு ஒன்றும்லாம் போயிருந்துருக்கும். இன்னும்னா வேறு ஆட்சி மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி தான் எப்பயும் பிஜேபி தான் எப்பயும் பிஜேபி கவர்மெண்ட் தான். பிஜேபி கவர்மெண்ட்டை விட்டு மாறுச்சுன்னா நாடு இல்லை, நாடு ஒன்றும்லாம் போயிடும். ஒரு நாட்டு தலைவனுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இது பண்ணுறாங்கன்னா அந்த நாடு இப்போ நம்ம மோடிக்கு மேலே மற்ற நாடு, இப்போ அமெரிக்காக்காரன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற நாடுகளில் எந்தெந்த நாடு அவனுக்கு ஒரு நாட்டை ஏதாச்சும் பண்ணணுன்னா அவன் நேரடியாக முட்ட மாட்டான். மற்ற நாடுகளை விட்டு அந்த மாதிரி பண்ணியான். இது அவனோட வேலை. அந்த மாதிரி இப்போ மோடியோட வளர்ச்சி சில பேர்த்துக்கு பிடிக்காம இருக்கு. அது நம்ம மோடி யாரையும் கண்டுக்கிற மாட்டார். நம்ம நாட்டோட வளர்ச்சியை மட்டும்தான் அவர் பார்ப்பார். அதனாலேயே நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது. நம்ம உள்ளே இருக்க நாட்டுகளுக்காரனுக்கே பிடிக்காது. நம்ம நாட்டோட வளர்ச்சி தான் அவரோட இரு கண்கள். தாமரைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம நாடை காப்பாற்றுவோம், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவோம், நம்ம வம்சாவளிகள் நல்லாயிருக்கும். மீண்டும் மோடி தான் வரணும். நீங்கள் மோடிக்கு தான் வாக்களிக்கணும். வணக்கம்.